अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि व बरकातुहु। अल्हम्दुलिल्लाहि बिजमीइ महामिदिहि कुल्लिहा मा अलिमतु मिन्हा व मा लम अअलम व अला जमीइ निअमिहि कुल्लिहा मा अलिमतु मिन्हा व मा लम अअलम عدد خلقه كلهم ما علمت منهم وما لم أعلم في كل وقت وحين الحمد لله الذي تواضع كل شيء لعظمته والحمد لله الذي ذل كل شيء لعزته والحمد لله الذي خضع كل شيء لملكه والحمد لله الذي استسلم كل شيء لقدرته عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته ودوام ملكه جزا الله عنا نبينا وسيدنا ومولانا خير الأنبياء والمرسلين محمدا صلى الله عليه وآله وأصحابه وأمته وسلم بما هو أهله عدد ما في علم الله ودوام ملك الله يا أصحاب الوقت أعيذوا بحكم نيابتي عن حكمكم. சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதம் நிறைந்த இந்த ஜும்மாவுடைய நல்ல நாளில் அல்லாஹுடைய அருள்கள் நிறைவாக பொழிகிற அவனது இல்லத்தில் பிரார்த்தனைகள் எல்லாம் அங்கீகாரம் பெறுகிற அந்தஸ்தை அடைந்திருக்கிற இந்த நல்ல பொழுதில் ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றும் முகமாக நம்மையெல்லாம் அவனது இல்லத்தில் ஒன்று கூட்டி நல்ல விஷயங்களை சொல்ல அதை கேட்க ஏற்பாடு செய்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அதன் வழி நடப்பதற்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அருள்மறை குர்ஆனினுடைய சூரத்துன் நூரினுடைய 55வது ஆயத்தில் அவன் சொல்லுகிற வாசகம், أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعد الله الذين آمنوا منكم وعملوا الصالحات ليستخلفنكم في الأرض كما استخلف الذين من قبلهم وَلَيُمَكِّنَنَّ لَهُمْ دِينَهُمُ الَّذِي ارْتَضَى لَهُمْ وَلَيُبَدِّلَنَّهُمْ مِنْ بَعْدِ خَوْفِهِمْ أَمْنًا يَعْبُدُونَنِي لَا يُشْرِكُونَ بِي شَيْئًا وَمَنْ كَفَرَ بَعْدَ ذَلِكَ فَأُولَئِكَ هُمُ الْفَاسِقُونَ. இந்த ஆயத்தில் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். மிக ஆணித்தனமாகவே அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை வஅத அல்லாஹ். அல்லாஹ் வாக்கு கொடுக்கிறான். மனிதர்கள் கொடுக்கிற வாக்கு நிறைவேறும், நிறைவேறாமலும் போகலாம், நடக்கும், நடக்காமலும் போகலாம். காரணம், அவனிடத்தில் உள்ள வலிமை என்பது குறைந்த ஒன்றுதான். அவன் இன்னும் ஒரு சக்தியை நாடிதான், அதை தேடி, அதை நம்பிதான் அவன் பயணிக்கிறான். என்னிடத்தில் கொடுங்கள், எல்லாத்தையும் நான் முடிச்சிடுறேன்பா. அவன்கிட்ட நம்பி கொடுத்து சில நேரம் முடியாம போச்சுன்னா அவன் சொல்ற வாசகம், ஆமாங்க முடிக்கிறேன்னு சொன்னேன், ஆனா நான் நம்பி கொடுத்த ஒருத்தன் அதை துரோகம் பண்ணி போட்டான் அப்படின்றவான். அல்லாஹ் வேற யாரையும் நம்பிலாம் அந்த வாக்கு கொடுக்கறது இல்லை. மனிதன் ஒரு வாக்கை கொடுப்பான் என்றால் அவன் பிறரை நம்பிதான் அந்த வாக்கை கொடுப்பான். ஒரு கட்டிடமாகவே இருந்தாலும் சரி, அந்த கட்டிடக்கலை நிபுணர், நான் பார்த்துக்கிறேன், இத்தனை ஆண்டுகள் இது சரியாக நிற்கும்பா, என்னங்க இவ்வளவு வருஷத்துல இப்படி இதாயிடுச்சு, பலகீனமாயிடுச்சுன்னு கேட்டா ஒரே வார்த்தையில முடிச்சிருவான். என்ன செய்ய, எல்லாம் போலியா இருக்குது, நான் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் நம்பி தான் நான் இதெல்லாம் பண்ணினேன், ஆனா அது இவ்வளவு நமக்கு துரோகம் செய்யணும் எனக்கு தெரியாம போச்சுன்னு சொல்லி ஏதாவது ஒரு பொருளின் மீது படிய போட்டுருவான். அப்ப அதை நம்பி தான் இவன் இந்த வாக்கை கொடுத்துருக்கிறான், அது சரியாக இருக்கும்னு நினைச்சு.
அல்லாஹ் கொடுக்கிற வாக்கு இன்னொரு ஆளை நம்பியோ இன்னொரு பொருளை நம்பியோலாம் கிடையாது. அவன் தான் நிறைவேற்றக்கூடியவன். அப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீன் வாக்கு கொடுக்கிறான். வஅதல்லாஹ், அல்லாஹ் வாக்கு கொடுக்கிறான். யாருக்கு? அல்லதீன ஆமனு மின்கும், உங்கள அல்லாஹ்வை நம்புனாங்களா இல்லையா, அந்த நம்பிக்கை கொண்ட ஈமான்தாரிகளுக்கு அல்லாஹ் வாக்கு கொடுக்கிறான். அந்த ஈமான்தாரிகளாக இருப்பது மாத்திரமல்ல, வஅமிலு ஸாலிஹாத்தி, நல்ல அமல்களை அந்த ஈமானோடு செய்து கொண்டிருந்தார்களே. வெறும் ஈமான மாத்திரம் வைக்காம அந்த ஈமானிய வெளிப்பாடுகளாக, நல்லமல்னா என்ன? ஈமானிய வெளிப்பாடு. அத்தர்னா என்ன? மணக்கணும்பா. நல்ல தேய்ச்சி விட்டு மறந்து மோந்து பார்க்கறான், மனமே இல்லை, அதுக்கு பேர் அத்தர்ன்னு எவன் சொல்லுவான்? அப்ப ஏதாவது ஒண்ணுன்னா, ஒரு நெருப்பு எரியுது, சூடும், அதான் அதன் தன்மை. நல்ல ஹீட்டருங்கிறான், சூடே வரல. ஏசிங்கிறான், கூலே வரல. என்னங்க அடையாளம்னு கேட்போமா இல்லையா? அப்ப ஈமானுன்னா ஒரு அடையாளம் வெளிப்படணுமா இல்லையா? ஈமானிய அடையாளம் என்பது என்ன? நல்லமல்கள் தான். இப்ப நம்ம கிட்ட ஈமான் இருக்கா, எந்த தரத்துல இருக்கு, அதை அடுத்த ஆள் பார்த்து சொல்ல முடியாது. அடுத்த ஆள் சொன்னா அது சண்டையா போயிடும், விவகாரமா போயிடும். ஆனா தமக்குத்தாமே பரிசோதனை செய்து கொள்ள நாம் ஒவ்வொரு ஆளும் கடமைப்பட்டிருக்கிறோம். நம்மளுடைய ஈமானின் தரம் என்ன, என்ன குவாலிட்டியில இருக்கு, எத்தனை சதவிகிதம் இருக்கு, எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கு, இதை நாம விளங்கி கொள்ள முடியுமா அப்படின்னா ஒவ்வொரு ஆளும் விளங்கி கொள்ள முடியும். அந்த ஈமானின் அடையாளங்கள் என்ன? பரிசுத்தமான எண்ணத்தோடு வெளிப்படுகிற செயல்பாடுகள், நற்செயல்கள். செயல்கள் நற்செயலாக வெளிப்பட்டாலும் அது பரிசுத்தமாக வெளிப்பட்டாதான் ஈமானின் மூலமாக வெளிப்படுதுன்னு அர்த்தம். இல்லன்னா இபிலீசு கூட நற்செயலை நம்ம கிட்ட இருந்து வெளியாக்கி காட்டுவான். அதுல முகஸ்துதியை கலந்து விட்டுருவான், பெருமையை கலந்து விட்டுருவான், அடுத்தவர்களின் பாராட்டை மாத்திரமே மையப்படுத்தி விட்டுருவான். அதுவும் நற்செயல் தான். ஆனா அல்லாஹ்வின் சமூகத்திற்கு சேராத செயல்களாக போய்விடும். இறை சமூகத்தை சேருகிற நற்செயல்களாக அமையும் என்றால் அதுதான் ஈமானால் வெளிப்படுகிற வெளிப்பாடு. அப்ப ஈமான் கொண்டு ஈமானோடு சேர்ந்து நற்செயல்களையும் செய்து அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய அந்த நபர்களுக்கு அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கிறான். என்ன வாக்குறுதி கொடுக்கிறான்? லயஸ்தக்லிஃபன்னஹும் ஃபில் அர்தி, இந்த பூமியில அவங்கள நாம அதிகாரத்திற்குரியவர்களாக ஆக்குவோன்னு சொல்றான். ஆளுமை மிக்கவர்களாக ஆக்குவோன்னு சொல்றான். வலிமை மிக்கவர்களாக ஆக்குவோன்னு சொல்றான். இந்த மாதிரி ஒரு வாக்குறுதியை தாரது அல்லாங்கிறத நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ போற போக்கில் 4 செய்தியோடு ஒரு செய்தியாக இதை உள்வாங்க கூடாது. அதுதான் முக்கிய செய்தியாக நாம் உள்வாங்க வேண்டும். அவன் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், கமஸ்தக்லஃபல்லதீன மின் கப்லிஹிம், அல்லாஹ் எந்த ஒன்றை சொன்னாலும் சரி சான்றுகள் இல்லாமல் சொல்வது கிடையாது. எப்படி அவங்களுக்கு முன்னால இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு நாம ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தோம் இல்லையா, அந்த வலிமையை கொடுத்து அவங்கள நாம உயர்வாக்கி வச்சோம் இல்லையா, அந்த மாதிரியுமா. இஸ்லாத்தில் நாம் அப்படி கடந்து பார்த்தால் சஹாபிகள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு பின்னால சஹாபிகள் ஆளுமை மிக்கவர்களாக, அரியணையில் அமர்ந்து ஆட்சி செலுத்தக்கூடியவர்களாக அவர்களால் இருக்க முடிந்தது என்றால் காரணம் அவங்க கிட்ட ஈமானும் இருந்தது, ஈமானிய வெளிப்பாடும் இருந்தது. இன்னைக்கு நாமளும் இருக்கிறோம், நிறையவே இருக்கிறோம். சிறுபான்மையினர் என்று நம்மை குறித்து அவர்கள் சொன்னாலும் கூட உலகளாவிய ரீதியில் நமது பரிணாமம் என்பது சாமானிய இடத்தில் அல்ல. கிட்டத்தட்ட ஒரு 3வது சமூகமாக வந்து நிற்கிற அளவிற்கு நம்மிடத்தில் மிகப்பெரிய தகுதியும் ஆளுமையும் இருக்கிறது. அல்லாஹ் நம்ம கிட்ட அவ்வளவு பெரிய பரக்கத்தை செஞ்சிருக்கிறான். கொத்து கொத்தாக மக்களை சாகடிக்கிறார்கள். பலஸ்தீன் போன்ற மண்ணில் பல்வேறு மாகாணங்களில் கொத்து கொத்தாக சாகடிக்கிறார்கள். ஆனால் இஸ்லாமியர்களை அவர்களால் ஒட்டுமொத்தமாக தூர்வார முடிந்ததா என்றால் முடியாது. இஸ்லாத்தின் அடையாளங்களை சுத்தமாக மூடுகுழி ஓட்டு குழி ஓட்டு மூட முடிந்ததா என்றால் அதெல்லாம் முடியாது. யுரீதுன ஐயுத்ஃபிஊ நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம் வல்லாஹு முத்திம்மு நூரிஹி, அல்லாஹ் சொல்றான். இஸ்லாமியர்களை நீ அழிக்க நினைக்கிறாயே, இஸ்லாமியர்களை உன்னால் அழிக்க முடியாது. காரணம் என்ன தெரியுமா? இஸ்லாம் அவர்களுக்குள்ளால் இருக்கும் வரைக்கும் இஸ்லாத்தை பாதுகாக்கும் பொறுப்பை அல்லாஹ் எடுத்துக்கொண்டான்.
இந்த பாதுகாக்கிற பொறுப்பு அல்லாஹ் வச்சுக்கிட்டான். அதனால நம்மளை பாதுகாக்கணும்னு சொன்னா நம்ம கிட்ட இஸ்லாத்தை கொண்டு வந்து வச்சிடணும். இப்ப அந்த வட்டத்திற்குள்ளால் வந்து விடுகிறான். நபர்கள் பாதுகாக்கப்படுவது கிடையாது. அது இந்த உலக அடிப்படையிலும் சரி, நபர்கள் பாதுகாக்கப்படுவது கிடையாது. இப்போ நாட்டை ஆளுகிற கூடிய முதலமைச்சர் அப்படின்னு சொன்னா ஒரு முதலமைச்சர் இருக்கிறார். ஒவ்வொரு மாகாணத்திற்கும் முதலமைச்சர் இருக்கிறார், ஒவ்வொரு இதுக்கும். அதே மாதிரி ஒட்டுமொத்தமான இந்தியாவினுடைய முதன்மை அமைச்சராக பிரதமர் இருக்கிறார் அப்படின்னு இருக்கு. ஒவ்வொரு நாடுகளுக்கும் வெவ்வேறு நபர்கள் இருப்பாங்க. அவர்களிடத்தில் அந்த பொறுப்பு இருக்கும் வரைக்கும் அவர் பாதுகாப்பு வளையத்திற்குள்ளால் வருகிறார். அந்த பொறுப்பிலிருந்து விடுபட்டு செல்கிற பொழுது அவருக்கான அந்த பாதுகாப்பு வழங்குவது கிடையாது. ஏதோ ஓரளவு பாதுகாப்பு, சில கட்டங்களில் அவைகள் கூட அகற்றப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க தேவையில்லைன்னு சொல்லிக்கிட்டு. அப்ப பொறுப்புக்கான பாதுகாப்பு தானே தவிர நபர்களுக்கான பாதுகாப்பு கிடையாது. அதே மாதிரி தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கான பாதுகாப்பு அல்ல, என் இஸ்லாத்திற்கான பாதுகாப்பு. அந்த இஸ்லாத்தை நீங்கள் தஞ்சமாக்கிக் கொண்டால், அதை உள்வாங்கிக் கொண்டால், அதை நீங்கள் தன்னகப்படுத்திக் கொண்டால் அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். அதை விட்டு போட்டு நான் இருக்கிறேன், நான் பெயரவல்ல ஒரு முஸ்லிம் பெயர் தாங்கியா இருப்பேன், உன்னை பாதுகாக்கிறதுல என்ன இருக்கு? அல்லாஹ்வுடைய சமூகத்தின் முன்னால் நீனும் அவனும் அவன் அடிமைகள் தான். நம்மை பாதுகாக்க வேண்டும் என்றால் நம்மிடத்தில் அதை கொண்டு வந்து நிறுத்த வேண்டும். சஹாபிகள் அப்படி நடந்து கொண்டார்கள். தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டார்கள், தன்னை முதன்மைப்படுத்திக் கொண்டார்கள், ஆளுமை மிக்கவர்களாக வாழ்ந்து காட்டினார்கள். அதனால அந்த வாக்குறுதிக்கான அடையாள புருஷர்களாக முன்னிறுத்தப்பட்டார்கள் என்பதை இந்த இறைமறை குர்ஆன் அடையாளப்படுத்தி காட்டும். லயஸ்தக்லிஃபன்னஹும் ஃபில் அர்த் கமஸ்தக்லஃபல்லதீன மின் கப்லிஹிம். அவன் சான்ற முன்னிறுத்துறான். இதுக்கு முன்னால பாருங்க, அவங்களெல்லாம் நாங்க கொண்டு வச்ச அந்த இடத்துல எதனால கொண்டு வச்ச? அவங்க கிட்ட ஈமானும் இருந்தது, நற்செயலும் இருந்தது, வெளிப்பட்டது. அந்த நற்செயல் வெளிப்படுகிற பொழுது தான் இஸ்லாமாக அவங்க மூமினாவும் இருந்தாங்க, முஸ்லிமாவும் இருந்தாங்க. தன் வாழ்வை அப்படி அலங்காரப்படுத்தி கொண்டார்கள். வலயுமக்கின்னன்ன லஹும் தீனஹும் அல்லதி இர்தலா லஹும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவார். அந்த மார்க்கத்தில் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்குரிய மார்க்கம் இல்லையா, அவங்கள நிலைப்படுத்துவதாகவும் சொன்னான். உங்களை யாரும் அசைக்க முடியாத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னான். அவ்வளவு வாக்குறுதி அல்லாஹ் கொடுக்கிறான். அது மாத்திரமல்ல, அவன் சொல்லுகிறான், வலயுபத்திலன்னஹும் மின் பஅதி ஹௌஃபிஹிம் அம்னா. வலயுபத்திலன்னஹும் நாம மாற்றி கொடுப்போம்னு சொல்றான். எதை? மின் பஅதி ஹௌஃபிஹிம் அம்னா. அஞ்சி நடுங்கி பயந்துகிட்டு இருந்த ஆட்களுக்கு அச்சம் தீருகிற ஒரு அசாத்திய வலிமையை நாம கொடுத்துருவோம்னு சொல்றான். அவங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அல்லாஹ் அமைதியை, சாந்தத்தை, பாதுகாப்பை அல்லாஹ் வழங்கி விடுவான். அவனுக்கு எந்த அச்சமும் தேவைப்படாம போயிடும். ஏன்னா அவன் அல்லாஹுவை மாத்திரம் அஞ்சி நடக்கிறவனா இருக்கிறான். அல்லாஹுவை அஞ்சி கொண்டால் உலகத்தின் அண்ட சராசரங்களுக்கு அஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை. அல்லாஹுவிற்கு அஞ்சாது நடந்தால் உலகத்தில் எதை கண்டாலும் எவனை கண்டாலும் பயப்பட வேண்டிய சூழலை அல்லாஹ் உருவாக்கிடுவான். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்வுக்குரியவர்களாக நம்மை நாம் மாற்றிக்கொண்டால் இந்த உலகத்தில் எந்த கொம்பனால இஸ்லாமியனை அசைக்க முடியாது. இஸ்லாமியன் இதை மாத்திரம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி மீது அசாத்திய நம்பிக்கை வர வேண்டும். ஒரு தீராத தாகமும் துணிவும் வர வேண்டும். ரப்பு என்ன பாதுகாப்பாங்கிற அந்த நம்பிக்கை இருந்தது. அல்லாஹ்வே அருள்மறை குர்ஆனில் கேட்பான், வமை யப்தகி கைரல் இஸ்லாமி தீனன் ஃபலன் யுக்பல மின்ஹுன்னு சொல்லுவான். இஸ்லாத்தை தவிர்த்து வேற எங்கேயாவது தேடனா கிடைக்காதும்மா. சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், இஸ்லாத்தை விட்டுட்டு கண்ணியத்தை வேற எங்கேயாவது தேடினீங்கன்னா உங்களுக்கு அது கிடைக்கவே செய்யாதும்பாங்க. கண்ணியம் என்பது ஒட்டுமொத்தமாக பொதிந்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். இன்னைக்கு சரியா டிசம்பர் 6 கூட நாம் ஏற்கனவே ஒரு பள்ளியை பறிகொடுத்த நாளும் கூட, ஆறாத வடுவாக அமைந்திருக்கக்கூடிய நாளும் கூட, அத்தகைய வடுக்கள் இன்னும் ஆறாது இருக்கிற நிலைமையிலேயே மிக தெளிந்த தீர்வுகள் எல்லாம் நமக்கு சாதகமானதாகவே இருந்தும் கூட
நாட்டினுடைய சூழலை கருதி அதன் அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடியவர்களுடைய கொடூர தன்மைகள் கூடியிருக்கிற காரணத்தினால் வேறு வழி இல்லாமல் எங்களுக்கு நன்றாக தெரிகிறது, தீர்வை கொடுக்கக்கூடியவர்கள் சொல்கிறார்கள். பாபரினுடைய படை தளபதி மீர்வாகி தான் அதை கட்டினார், 1528 கட்டினாரு, அதெல்லாம் சாத்தியம்தான், அதெல்லாம் இருக்கதான் செய்து, அதெல்லாம் அடையாளம், அதெல்லாம் நாங்க மறுக்கல்ல என்றெல்லாம் சொல்லுகிற அந்த நபர்கள் தான் சரியாக அவர்கள் இந்த தீர்ப்பை கொடுக்கிற பொழுது, இதெல்லாம் சரி, முஸ்லிம்கள் எங்க தொழுதுகிட்டு இருந்தாங்களோ அந்த இடத்துக்கு கீழே கோயில் தான் இருந்தது என்பதனுடைய வாசகங்களை எல்லாம் சொல்லி அவர்கள் பொய் புனைந்து வைத்திருந்தார்களே, தீர்வை சொல்லக்கூடிய நீதிபதி சொன்னாரு, அதுக்கு கீழே அப்படி ஒரு அடையாளங்கள்லாம் கிடையாது. பள்ளி இருந்த ஏரியால கூட அதற்கு கீழே தோண்டப்பட்ட பொழுது, அகழ்வாராய்வு செய்யப்பட்ட பொழுது அதில் இருந்த கட்டிட துகள்கள் கண்டெடுக்கப்பட்டதே தவிர அது கோயிலின் கட்டிடம் தான் என்பதற்கான முகாந்தரம் இல்லை. எல்லாம் தெளிவு. ஆனா வேற வழி இல்லாம நம்ம வச்சு உலகியல் பாஷையில சொல்ல போனா ஈனாவானாம்பாங்க. உலகியல் பாஷையில சொல்ல போனா ஈனாவானா அப்படின்னா இளிச்சவாயான்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இஸ்லாமியனா தானே இருக்கிறான். அந்த ஈனாவானாங்கிற அடிப்படையில் கொஞ்சம் கண்ணியமா சொல்ல போனா குந்தகத்தை தவிர்ப்பதற்காக இந்த தீர்வு வழங்கப்படுகிறது. பெரும்பான்மை சமூகத்தினுடைய மன நம்பிக்கைக்கு மரியாதை கொடுத்து, அவர்கள் மத நம்பிக்கை என்று கூட சொல்ல முடியாது, நம்மால் சொல்ல முடியாது. மத நம்பிக்கை என்று ஒன்று வறுமையானால் அது கடவுளுக்காவது அவர்கள் பயந்திருக்க வேண்டும். ஆனால் இஸ்லாமியர்களை தவிர மற்றவர்கள் அந்த வார்த்தைகளை சொல்வதற்கு அவர்களுக்கு பெரிய கூச்சம் எல்லாம் இருக்காது. இஸ்லாமியர்கள் எந்த ஒரு 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 பள்ளிவாசல் பக்கமே ஒதுங்காத ஆளாகவே இருந்தாலும் சரி, ஒரு முஸ்லிம் பள்ளிவாசல் பக்கமே ஒதுங்க மாட்டாரு, சில தவறுகள்ல செஞ்சுக்கிட்டு இருப்பாரு, துணிந்தே செய்வாரு. அப்படிப்பட்ட ஆளு கூட அவர் நாக்கிலிருந்து ஒரு நாளும் கடவுளே நினைச்சாலும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லவே மாட்டார், அல்லாஹ்வே நினைச்சாலும் என்ன ஒண்ணு அசைக்க முடியாதுன்னு சொல்லவே மாட்டார். பாவமே செய்கிற அடியான் ஒருவன், பள்ளி பக்கமே ஒதுங்காத அடியான், அப்படிப்பட்ட நபரின் ஈமானிய நாவின் வாயிலிருந்து ஏதோ ஒரு தாரக மந்திர வார்த்தை அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ்னு சொன்ன அந்த நபரின் வாயிலிருந்து கூட அல்லாஹ்வே நினைச்சாலும் என்னெல்லாம் ஆட்ட முடியாதுன்னு யாரும் சொல்ல மாட்டான். ஆனா இதே நம்ம சகோதர சமயத்தவர்கள் நாவுகளில், பெரும்பாலானவர்கள் நாவுகளில், நல்லூர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, நான் அண்மித்து பார்த்த பெருமக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, சமய நல்லிணக்கத்தை சார்ந்த பெருமக்கள் சகோதர சமய அங்கத்தினர்கள் இருக்கிறாங்க, அவர்கள் நாவுகளில் இருந்தெல்லாம் அது வருவதும் இல்லை. ஆனால் சாமானிய மனிதர்களில் பெரும்பாலானவர்கள் நாவுகளில் இந்த வார்த்தை வந்து விழுகிறது. அதை ஏற்றுக்கொள்கிற அங்கீகரிக்கிற மனோபக்குவமும் அவர்களிடத்தில் பெரும்பான்மையானவர்களுக்கு இருக்கிறது. நம்மள யாராச்சும் ஒரு ஆள் இப்படி ஒருத்தர் சொன்னான்னு வைங்க, அவனை எந்த இடத்துல அங்கீகரிக்கவே மாட்டான். அது எவ்வளவு பெரிய இடத்துல இருந்தாலும் சரி, ஆளுமை மிக்க இடத்துல இருந்தாலும் சரி, அல்லாவே நினைச்சாலும் முடியாதுன்னு சொன்னா அவன் மற்ற கருத்துகளுக்கு கூட நாங்கள் கால் தூசிக்கு கூட மரியாதை கொடுக்க மாட்டோம். ஆனா அவங்க அப்படி இல்லை. இந்த வார்த்தை சொன்னாலும் திரையில் தெரிந்தாலும் சரி, தரையில் தெரிந்தாலும் சரி, உடனே அவனுக்கு கைதட்டி ஆரவாரங்கள் கொடுத்து அவனை வெறியாளாக்கி காட்டுகிற சூழல்களை எல்லாம் நாம் பார்க்க முடியும். அதனால் தான் சொல்கிறேன், மத நம்பிக்கையில் அல்ல, அவர்களின் மன நம்பிக்கையில் இப்படி இருக்கிறாங்க, நடிச்சுக்கிட்டாங்க. அதுவும் ஒரு சாரார்கள் தான் இப்படி நடந்து கொண்டதை நாம் பார்க்கிறோம். இந்த வரிசைகளில் தான் பல்வேறு ஊப்பியில் கூட, இப்ப அஜ்மீர் தர்காவில் கூட நீங்கள் அங்கு அகழ்வாராய்வு நடத்த வேண்டும், அது கோயிலின் அடித்தளத்தில் கட்டப்பட்டது என்கின்ற ஒரு மகா பொய் பிம்பத்தை கட்டவிழ்த்து அந்த தீர்வில் கொடுக்கப்பட்ட ஒரு ஓட்டை ஒடிசலை வைத்துக் கொண்டு அந்த தீர்ப்பில் அவர்கள் அதை முற்றிலுமாக அதற்கான ஒரு மூடு விழாவை வைத்திருக்க வேண்டும். இதற்கு பின்பு எப்படி சுதந்திர இந்தியாவில் அது பார்க்கப்பட்டதோ அதிலிருந்து எந்த ஒரு மாற்றம் வரக்கூடாது என்ற ஒரு மேம்போக்கான வார்த்தை சொல்லி முடித்தார்களே தவிர, மாறாக அவர்கள் இதற்கு பின்பு இந்திய திருநாட்டில் இப்படி ஒரு நிகழ்வுக்கு இடமே கிடையாது என்கின்ற ஒரு முத்திரையை குத்தி இருக்க வேண்டும். அப்படி செய்யாததின் காரணத்தினால் இன்னைக்கு இத்தகைய பிரச்சனைகளை எல்லாம் கொண்டு வந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். முன்னாள் நீதிபதி மரியாதைக்குரிய
ரோஹிந்தன் நரிமன் கூறுகிறார், இப்போ உள்ள இந்த மசூதி இடங்கள்ல கோயில்கள் இருப்பதாக நாடு முழுவதும் வழக்கு தொடுக்கப்படுவதற்கு மகா முக்கிய காரணமாக அமைந்தது அயோத்தி தீர்வுதான் என்று சொல்வது முன்னாள் நீதிபதி. அவர் தன் ஆதங்கத்தை கொட்டுகிறார். இன்னும் சகோதர சமய நீதிபதிகள் கண்ணீர் சிந்துகிறார்கள் இந்த நாட்டினுடைய நிலைகளை கருதி. இவர்கள் தான் உண்மையான தேச பக்தர்கள். ஆனால் எவனுக்கோ தேசபக்தன் என்ற பெயர்கள் வழங்கப்படுகிறது. இவர்கள் தான் தேசாபிமானிகள், இந்த தேசத்தினுடைய பற்றை கொண்டவர்கள். இஸ்லாமியர்களிடத்தில் அது ஊறி திளைத்து நிற்கும். நீங்கெல்லாம் அங்க போக வேண்டியதானே, நாடு பிரித்த பொழுது உங்களுக்குத்தான் ஒரு நாடு ஒதுக்கப்பட்டு விட்டதே. அன்றே அவர்கள் இப்படி அனுப்பி இருந்தால் இந்த பிரச்சனை வருமா என்று மரியாதைக்குரிய முன்னாள் பிரதமர்கள் நேரு போன்றவர்களை கூட வசைபாடுகிறார்கள். நேருவுக்கு நாங்கள் வக்காலத்து வாங்க வரவில்லை, அது எங்களுக்கு தேவையும் இல்லை. அவரின் சுய வாழ்க்கைகள் குறித்து எங்களுக்கு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த கருத்தில் அவர் உடன்பட்டிருந்ததற்கு நாட்டுப்பற்று காரணம். குறிப்பாக முஸ்லிம்கள் இந்த தேசத்தில் தான் நாங்கள் பிறந்தோம் இருப்போம் என்று சொன்னதற்கான காரணம், இந்த நாடு எங்களுக்கும் சொந்தமானது, இதற்கு தியாகம் செய்த பெருமக்களில் நாங்கள் மிக முக்கிய பங்காற்றியவர்கள் என்பதை அடையாளப்படுத்துவதற்கு. வீட்டெல்லாம் நாங்க கட்டுவோம், அதற்காக பொருள் தியாகங்கள் செய்திருப்போம். நீ போன்னு சொன்ன உடனே போறதுக்கு எங்களுக்கு என்ன, உங்களை மாதிரி தேசத்தில் அண்டி பிழைக்க வந்தவர்கள் அல்ல நாம் என்பதை நிரூபித்தவர்கள் நமது முன்னோர்களான இஸ்லாமிய பெருமக்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இவர்கள் என்ன வங்கு போட்டாலும் சரி, இஸ்லாமியர்களை ஒரு நாளும் அவர்கள் அழித்து ஒழிக்க முடியாது, அதன் அடையாளங்களை சிதைத்து நசுக்க முடியாது. ஆனால் அல்லாஹுவின் வாக்கின் மீது அபார நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடுகளாக நமது செயல்பாடுகள் அமைய வேண்டும். நடுநிலை ஆய்வாளர்கள் கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். முதல்ல நாம நம்ம பள்ளிகளை நம்ம பாதுகாக்கணும், நம்ம பள்ளியோடு நாம தொடர்பாக இருக்கணும். நமது வாழ்வு முழுவதும் அதை சுற்றிலுமாக சுற்றி இருக்க வேண்டும். இஸ்லாத்தில் மாத்திரம் பள்ளிகளை எங்கோ ஒரு இடத்தில் போய் கிடைக்கிற இடத்தில் கட்டு என்று சொன்ன மார்க்கம் அல்ல. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நடவடிக்கைகளை பார்த்தால் புரியும். மஸ்ஜிதுகள் இல்லங்களுக்கு அருகாமையில் இருக்க வேண்டும், அல்லது அந்த இறை இல்லத்தை சூழ்ந்து நமது இல்லங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் இறை இல்லங்கள். அது அல்லாஹ்வுக்காக, ஆம் அல்லாஹ்வுக்காகத்தான். ஆனால் அல்லாஹுவினுடைய அண்டை அயலாளர்களாக நாம் ஆக வேண்டும். நாளை மறுமையில் கூட இறை சமூகத்தில் சிலர்களை குறித்து அல்லாஹ் இப்படி ஒரு கேள்வி கேட்பான் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்னுடைய அண்டை அயலாளர்கள் யாராவது இருக்கிறீர்களா என்று அல்லாஹ் கேட்பானார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல்லாஹ யுனாதி யௌமல் கியாமத்தி ஐன ஜீரானி ஐன ஜீரானி. நாளைக்கு அல்லாஹ் கேட்பானா, என் அண்டை வீட்டார்கள் எங்கே, என் அண்டை வீட்டார்கள் எங்கே என்று அல்லாஹ் கேட்பானாம். ஃபதகூலுல் மலாயிகா, மலக்குமார்கள் சொல்வார்களாம், ரப்பனா மை யம்பகி லஹு அய்யுஜாவிருக, யார் உன் அயலாளர்கள், உனக்கு வீட்டார்களா அண்டை வீட்டார்களா என்று மலக்குகள் வினவுவார்கள். அல்லாஹ் சொல்வானாம், உம்மாருல் மசாஜித், பள்ளிகளை நிர்வகித்து பள்ளிகளை நிர்மாணித்து நிர்வகித்து அதோடு தன்னை அகப்படுத்தி அண்டையப்படுத்திக் கொண்டார்களே அவர்கள் தான் என் அண்டை அயலாளர்கள் என்று அல்லாஹ் சொல்வானா. அல்லாஹ் நமக்கெல்லாம் அந்த வாக்கியத்தை நசீபாக்குவானாக. அதனால தான் முன்னோர்கள் தனக்கு ரிலாக்ஸா எங்க வீடு கிடைக்கும் அன்றைய காலத்துல தேடல்ல, தன் இறை இல்லத்தை சூழ்ந்து இறை அலைப்போசை எங்கள் ஜன்னல் கதவுகளை துளைத்துக் கொண்டு எங்கள் செவிகளில் பாய்கிற இடங்கள் எங்கே என்று தேடி அலைந்தார்கள். அப்படி தேடினாங்க. இன்னைக்கு நாம ரிலாக்ஸா எங்க கிடைக்கும்னு போகிறோம். பஜனை சத்தங்கள் காதில் விழுகிற இடங்களை தேர்ந்தெடுப்பதில்லை, மற்ற ஓசைகள் காதில் விழுவதை குறித்தவர்கள் தேர்ந்தெடுப்பதில்லை. இறை பாங்கோசைகள் ரம்மியமாக காதில் விழுகிற நெருங்கிய இடங்களாக இருக்க வேண்டும் ஆசைப்பட்டார்கள். இன்னைக்கு நாம அப்படி வீட்டை ஆசைப்படுறோம்னா இருக்கிறாங்க, சில பெருமக்கள் இருக்கிறாங்க. பலர்களின் நிலைகள் அதை மாற்றி சென்று கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வினுடைய வீட்டார்களாக பள்ளிகளை எங்கேயோ கொண்டு கட்டுங்கன்னு சொல்லல,
சகோதர சமய சொந்தங்களை குறைபடுத்துவதோ அவர்களின் நிலைகளை மாசுபடுத்துவதோ இஸ்லாம் நமக்கு ஒரு க்ஷணமும் அனுமதி கொடுக்காது. அவர்கள் வணங்குகிற கடவுள்கள் நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் அந்த கடவுள்களை ஏசக்கூடாது என்று இறைமறையால் நமக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட உத்தமர்கள் நாம். அவங்களை ஏசக்கூடாதுன்னாங்க, அந்த கடவுள்களை திட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க. இன்னும் சொல்ல போனால் அவர்களின் வணக்க விடங்களை சிதைக்க கூடாது என்றார்கள். எந்த தருணத்தில்? போர் சூழ்ந்த தருணத்தில் கூட, சாமானிய தருணத்தில் அல்ல, போர் சூழ்ந்த தருணத்தில் கூட அந்த கடவுள்களை வைத்து வணங்குகிற அந்த வணக்க ஸ்தலங்களை, அது கோயில்களாக இருக்கட்டும் அல்லது சர்ச்சுகளாக இருக்கட்டும் அல்லது வேற தேவாலயங்கள் எதுவாக இருக்கட்டும், எதையும் நீங்கள் சிதைத்து விடக்கூடாது. கடுமையான எதிரிகளாக அவர்கள் இருந்து அவர்களுக்கிடையில் நீங்கள் எதிரிகளாக நின்று போர் செய்கிற தருணமாக இருந்தாலும் சரி, அப்போ கூட உங்க ஆயுதங்கள் அதற்கு எந்த சேதங்களையும் விளைவித்து விடக்கூடாது என்பதில் மிக துல்லியமாக வழிகாட்டிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். போகிற போக்குல ஆர்ப்பாட்டம் என்கின்ற அடி வார்த்தைகளை சொல்லிக் கொண்டு ஏதோ ஒன்றை விசாரிக்க வருகிறேன்னு சொல்லிக் கொண்டு அந்த இடத்தில் கூட இறை இல்லத்தை அடித்து நொறுக்க முனைகிறார்கள் என்றால் அவர்களின் வழிகாட்டல்கள் சீராக இல்லை என்றுதான் அர்த்தம். நமக்கான வழிகாட்டல் இன்று அல்ல, 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்து அழகான முறையில் வடிவமைத்து இன்றும் மறைந்து இருந்து தன்னுடைய அந்த ரஹ்மத்தை பொழிந்து கொண்டிருக்கிற மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வழிகாட்டல்கள் இன்று பிறக்கிற ஒரு குழந்தையின் இருதயத்திலும் கூட ஆட்சி செலுத்தும். அதை உள்வாங்கி நிற்பார்கள். வஅன்னல் மஸாஜித லில்லாஹ், பள்ளிகள் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அல்லாஹ்விற்கு சொந்தமான பள்ளி என்பதால் தான் அதற்காக செய்கிற ஒவ்வொரு தியாகத்திற்கும் தனி மரியாதை வழங்கப்பட்டது. பெருமானாரின் பட்டியல்கள் நீண்டு கொண்டே செல்லும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், அருள் நிறைந்த பெருமக்களே, உள்வாங்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. முதல் ஆலயமான பள்ளி கஅபத்துல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இன்றெல்லாம் நாம் இங்கிருந்து அந்த திசை நோக்கித்தான் நிற்கிறோம். திசை வணங்குவதற்காக அல்ல, நாமெல்லாம் இசைவாக அல்லாஹ்வின் சமூகத்தில் நிற்பதற்காக, அனைவர்களும் ஒன்றாக கூடி நிற்பதற்காக. ஒரு திசை தேவை இல்லை, அது இறை இல்லமாக அல்லாஹ் அடையாளப்படுத்தினான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் தஃபல திஜாஹல் கிப்லா, கிப்லாவின் பால் ஒருவன் உமிழ்வான் என்றால் துப்புவான்னு சொன்னா, ஜாஅ யௌமல் கியாமத்தி துஃப்லுஹு பைன ஐனைஹி, அவன் துப்புன துப்பானி, அவன் துப்புன உமிழ் நீர் அவன் 2 கண்களுக்கும் இடையில் அப்பிக்கொண்டு வருவான் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கஅபாவின் திசை நோக்கி துப்பினால் கூட அந்த திசை அந்த கஅபாவினுடைய ஒரு உயர்வும் அந்தஸ்துவும் மகத்துவமும் எவ்வளவு உயர்ந்து என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முன்னாலோ பின்னாலோ பார்த்து சிறுநீர் கழிக்க கூடாதுன்னாங்க, அவ்வளவு மரியாதை கொடுக்க வேண்டும் என்றார்கள். பள்ளிகள்ல ஒருத்தன் காணா போன பொருளை தேடுவான்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் சமிஅ ரஜுலன், ஒருத்தர் கேட்கிறாரு, யன்ஷுது லால்லத்தன் ஃபில் மஸ்ஜிதி, பள்ளியில அவரோட பொருள் ஒண்ணு தொலைஞ்சு போச்சு, அவரோட பொருள் தொலைஞ்சு போச்சு, தொலைஞ்ச பொருளை தேடுறாரு. இன்னைக்கு அந்த மாதிரிலாம் நடக்குது, பார்க்கத்தான் செய்யறோம். என்ற இதை பார்த்தீங்களோன்னு யாரா ஒருத்தர் கேட்கிறாரு, இந்த போனை வச்சுட்டு போன எங்க வச்சேன்னு தெரியலங்கிறாரு, இல்ல இது ஏதோ பார்த்தீங்களான்னு கேட்கிறாரு. இப்படி நடந்தால் ஃபல் யகுல், அதை செவிமடுப்பவர், பார்த்தீங்களோ எங்கே தேடுறாரு, ஏன்னா இதை காணங்கன்னு தேடுறாரு, அதை உங்க காதுல செவிமடுத்தால், இஸ்லாம் எல்லாத்துக்கும் நல்ல வார்த்தை தான் சொல்லி பழக்கி இருக்கிறது, அழகான வார்த்தை தான் சொல்லணும். இப்படி ஒரு ஆள் தேடுனா நம்ம என்ன சொல்லுவோம், என்ன வார்த்தை சொல்லணும், அப்படியே அங்க இருக்கும் பாருங்களேன், இங்க இருக்கும் பாருங்களேன், என்ன இருக்கு, சரி சரிப்பா இப்படித்தானே சொல்லணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற வார்த்தையை பாருங்க, ஃபல் யகுல், அவர் சொல்லட்டும், லா ரத்தஹல்லாஹு அலைக, அல்லாஹ் உனக்கு அதை கிடைக்க செய்யாமலே ஆக்கட்டும், போ, அது கிடைக்காமலே ஆக்கட்டும். ஏன்னா ஃபஇன்னல் மஸாஜித லம் துப்ன லிஹாதா, இதுக்கா வேண்டியா பள்ளி, இதுக்கா வேண்டியா பள்ளி. அம்மா ஒருத்தாளு பிரதமர்கிட்ட பேச போறாரு, பேச போன ஆளு திடீரென்னு தான் பொருளை தேடுறாரு, இப்படி தேடுறாரு, கேட்கிறாரு என்ன தேடுறீன்னு,
கொஞ்சம் சூடான பிரதமரா இருந்தா அப்படியா பாருங்கள், அங்க இருக்குமா, இங்க இருக்கு, வெளியே போயான்றுவார். இங்க நான் முக்கியமா உன் பொருள் முக்கியமா? அதனாலதான் எல்லாத்தையும் வெளியில வச்சுட்டு வாழ்ந்துடுறான். நான் தான் முக்கியமா இருக்கணும். என்கிட்ட முகம் கொடுத்து பேச வந்துட்டு நீ என்ன எவனை தேடிட்டு இருக்கிற கேப்பானா இல்லையா? அற்பமான இந்த உலகத்தில் ஒருவனுக்கு இப்படி இருக்கும் என்றால் ரப்புல் ஆலமீன் இல்லத்துக்கு வந்துகிட்டு நீ அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பியா? அப்ப அதுதான் உனக்கு முக்கியமா போச்சு இல்லை, நீ அதையே கொண்டு வந்த. சில பிள்ளைகளை பார்க்கற நான் தொலை வரும்போது அப்படி பார்ப்பேன். சில நேரம் பின்னாடி நின்று சில காட்சிகளை ரசிக்கிறது, சில காட்சிகளை நினைச்சு வேதனைப்படுறது. சிலர்கள் ஓதி கொண்டிருப்பார்கள், சிலர்கள் தஸ்பீஹ் செஞ்சுட்டு இருப்பாங்க, சில துவா செஞ்சுட்டு இருப்பாங்க. உண்மையிலேயே நான் அவர்களை பார்த்து ரசிப்பேன். அழகா துவா செய்யறாங்க, அழகா ஓதுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற ஏதாச்சும் அடையாளங்களை வைக்கலாமான்னு பிள்ளைகள்கிட்ட சொல்லுவேன். கொஞ்சம் அப்படி முன்னாடி இதை வைங்கம்மா, வச்சு குரான்களை வைங்கம்மா அப்படிம்பேன். சிலதுல தஸ்பீஹை மாட்டி வைங்கம்மா அப்படிம்பேன். ஏன்னா இந்த ரசனையின் வெளிப்பாடு தென்பட வேணுங்கிறதுனால சரி வச்சிருக்கிறோம், எடுத்து ஓதுறாங்க, வச்சிருக்கிறோம் ஓதுறாங்க வர்றதுனால சிலர்களை பார்க்கிற பொழுது மனம் வெதும்புகிறது. கையில செல்போனை வச்சு விளையாடிக்கிட்டு இருப்பாங்க, ஏதாச்சும் ஒரு மெசேஜ் அனுப்பிக்கிட்டு இருப்பாங்க. விளையாட்டு கூட ரொம்ப கம்மி தான், ஏதோ இளைஞர்கள் அப்படி செஞ்சிருவாங்க. பெரியவர்கள் உண்மையிலே மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கிறாங்க, எல்லாம் வந்த மெசேஜை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படி நடக்கும் பொழுது சில சீதேவிகள் கிட்ட நேரம் நானே வந்து நின்றுவேன். நின்ற உடனே அப்படி திரும்பி பார்ப்பாங்க, இல்ல இப்பதான் வந்துச்சுவாங்க. அது எப்ப வரட்டும், ஆனா ஏன் இங்க பாக்குறியோ, தேவையில்லையே, இது ஒரு மெசேஜ் தான், அவசியமான மெசேஜ் தான், வெளியில போய் அனுப்புங்க, உள்ள வந்து அனுப்பாதீங்க. ஏன்னா நாம துவா செய்யறோமோ இல்லையோ, பதுவா செய்யறோமோ இல்லையோ, ரசூலுல்லாஹ் ஏற்கனவே பதுவா செஞ்சிட்டாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லிட்டாக. இந்த வார்த்தையை ஒரு இமாம் சாபு, துணை இமாம்கள், ஹஜ்ரத் இருக்கிறாங்க, பிலால் இருக்கிறாங்க, பணியாளர் இருக்கிறாங்க. ஒரு ஆள் தேடி வராரு, ஹஜ்ரத் என்ற இதை பாத்தீங்களான்னு கேட்கிறார். அல்லாஹ் உங்களுக்கு கிடைக்க செய்யாமலே போகட்டும்னா மூணாவது நாள் அவர் காலியா போயிருவார். அஸ்ஸலாமு அலைக்கும் நீ கிளம்புன்றுவார். நிர்வாகம் கொஞ்சம் குழப்பமா இருந்துச்சுன்னா அஸ்ஸலாமு அலைக்கும் கிளம்பியா, கேட்டு வந்த பொருள் கிடைக்க கூடாதுன்னு பதுவா செய்யறாருவாருன்றவார். நாம சொல்லல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பள்ளிவாசலோடு நீங்கள் தொடர்பாக இருங்கள், நாளை மஹ்ஷரில் அல்லாஹ்வின் நிழலில் உங்களுக்கான ஒரு இடம் ரிசர்வ் ஆகிறது. பள்ளிவாசலுக்கு நீங்கள் நடந்து வாருங்கள், உங்களுக்கான ஒவ்வொரு எட்டுக்கும் நன்மை பதியப்படுகிறது, உயர்த்துகிற ஒவ்வொரு எட்டுக்கும் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. பள்ளிவாசலோடு தொடர்பாக இருங்கள், அதை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்கள். பள்ளிவாசலை பராமரிக்கிறது சாமானிய வேலைன்னு நினைச்சிடக்கூடாது, அதில் நாம் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும். பராமரிக்கிற பணிகளில் நாம் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாரு அல்லாஹ்வுடைய இல்லத்தை பரிசுத்தப்படுத்துவாங்களோ, அப்படி பரிசுத்தப்படுத்தக்கூடியவர்கள் அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, முன்னோர்கள் நான் பார்த்திருக்கிறேன், என் வயசுலயே நான் பார்த்திருக்கிறேன், பெரியவங்களை வீட்டுல இருந்து துண்டை கொண்டு வருவாங்க. அவங்க வீட்டுல இருந்து நல்ல துண்டை எடுத்துட்டு வருவாங்க. எடுத்து கொண்டு வந்து அப்படியே பள்ளிவாசல்ல ஓரத்தில் இருக்கிற தூசிகள் எல்லாம் தொடச்சிட்டு அந்த துணியை கொண்டு போயிடுவாங்க. நல்ல துணியா இருக்குதுன்னு ஒரு பெரியவர்கிட்ட கேட்கிற, நல்ல துணியா இருக்கேன்னு. இந்த துணியை அல்லாட்ட சாட்சி சொல்லும் இல்லையா, இந்த துணி அல்லாட்ட சாட்சி சொல்லுமே. ஒன்னு இல்ல, ஏன் இல்லத்தை சுத்தப்படுத்தின துணி அவன் முன்னாடி அந்த துணி சாட்சி சொல்லும் இல்லையா. பள்ளியுடைய தூசியை சுத்தப்படுத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படி தூசியை சுத்தப்படுத்தி அதை நீங்கள் மனமால் அலங்கரியுங்கள். நாங்க மலேசியா போன்ற நாடுகள்ல நான் பார்த்து அதிசயித்த நல்ல ரசித்த ஒன்று, பிள்ளைகள் அப்படி நிப்பாங்க. இந்த வெள்ளிக்கிழமை, அந்த வெள்ளிக்கிழமையில நான் பார்த்து ரசித்து இருக்கிறேன். அப்படியே வெளியில நிப்பாங்க. யாரு? அந்த பிள்ளைகள் நின்று கையில அத்தர், வீட்டுல இருந்து உயர்வான அத்தர்களை கொண்டு வருவாங்க. இன்னைக்கு நீங்க ஹரத்துல போனாலும் பார்க்கலாம், அத்தர் தேய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க, அத்தர்களை பூசிக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி ஹரத்திலே நீங்க பார்க்கலாம். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல இருந்து ஒரு சஹாபி நியமிக்கவே பட்டிருந்தார்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய ஹதீஸ் வருகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு மிம்பரில் ஏறுகிற பொழுது அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த புகை போட்டு, பகூர் போட்டு அதை மனப்படுத்துவார்கள் அந்த ஏரியாவை. நம்மள சில பேர் முடவாதத்தினால மாறி போய் கிடக்கிறான். இதெல்லாம் எல்லாம் கண்டதுக்கெல்லாம் பிதஅத்துங்கிற பேரை கொடுத்து நிறைய நற்காரியங்களை நிறுத்தினதுதான் அவன் செஞ்ச பெரிய பிதஅத். அப்படி மனம் பூசுவாங்க, பகூர் போடுவாங்க. ரசூலுல்லாஹி காலத்திலே இருந்தது. இன்னைக்கு இவன் இவ்வளவு பெரிய இடத்துல உட்கார்ந்துகிட்டு ஆட்டம் போட்டுட்டு இருக்கிறான்னா அதற்கான அடித்தளத்தை இட்டதும் அதற்கான வழிகளை திறந்து கொடுத்ததும் நம்மவர்கள் என்பதை நாம் மறந்து விட முடியாது. நாம் இடமளிக்காமல் அவன் ஒன்றும் இவைகளை எல்லாம் செய்ய முடியாது.
அன்னைக்கு ஒரு ஆள்கிட்ட கேட்கறேன், ஏன் பள்ளியில பார்க்கலையேன்னு. இல்ல வரல. இன்னொரு ஆள்கிட்ட கேட்கறேன், இந்த மாதிரி பள்ளிலாம் தொலை போக கூடாதான், ஏன்னா அவங்கெல்லாம் வழிமார்களை மதிக்கிற ஆட்கள், அதனால அவங்க பின்னால் நின்று தொலைக்கூடாது. ஒவ்வொரு பள்ளிகள்ல நடக்குது. சரி போகாத, விட்டுரு. இவன் அதை அடிக்கும் போது சந்தோஷப்படு, அவன் இதை அடிக்கும் போது சந்தோஷப்படு. தர்காவை உடைத்து கட்டுவோம், கெட்டு நீ சொன்ன, அவன் கட்டுறான், கெட்டு உடைச்சிரு. அவன் சொல்லுவான் அந்த போலி இதை உட அப்படிம்பா, அந்த தௌஹீது பள்ளி அடிச்சு குழப்பும்பா. அவனுக்கு நல்லா தெரியுது நம்மளை படிச்சு வச்சிருக்கிறான், இவனை பிடிச்சா அவனை அடிச்சிடலாம், அவனை பிடிச்சா இவனை அடிச்சிடலாம், ரொம்ப தெளிவா தெரிஞ்சே வச்சிருக்கிறான். துணை யார் நிக்கிறா? அவன் ஒரு பாபரி மசூதியை உடைச்சாமா, அந்த வழக்கு இன்னைக்கு போய் தீர்வாகி அடுத்தடுத்துல கை வச்சுட்டு இருக்கிறான்னு வைங்க. கொஞ்சம் போய் நீதிமன்றத்தில் கேளுங்க, முஸ்லீம்களுக்கு எல்லாம் அடைச்சிக்கிட்டு பள்ளி சண்டை எத்தனை கோர்ட்ல நிக்குதுன்னு கேளுங்க. இன்னைக்கு பள்ளிகள்ல ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு, எவன் நிர்வகிக்கிறதுங்கிற சண்டையை போட்டுக்கிட்டு, எவன் ஆட்டைய போடுறதுங்கிற சண்டையை போட்டுக்கிட்டு, சொத்தெல்லாம் அபகரிச்சதுல எவன் தான் நிலையை நிறுத்துறதுங்கிற வச்சுக்கிட்டு சண்டை பிடிச்சி அங்க மண்டையை உடைச்சு நிக்கிறான் பாருங்க. அங்க போய் கேளுங்க, நீதிமன்றத்தில் கேளுங்க, எங்க இஸ்லாமிய சமூகத்தில் பள்ளிகளுக்கு இடையில் எங்களுக்கிடையில் கோர்ட்ல வந்த வழக்குகள் எத்தனைன்னு கேட்டு பாருங்க. காரி துப்பி அனுப்புவோம், போயா பள்ளியா அப்படின்ட்டு அனுப்புவோம். ஏன்பா இப்படி இருக்கிறீங்க? உங்களுக்கு ஒரு ஹிந்து சகோதர கேட்கிறாரு, ஏன்பா உங்களுக்குள்ள அடிச்சுக்கிறீங்க? ஏன்பா உங்க பிரச்சனை இங்க வருது? மத விவகாரத்தை நீங்களா முடிச்சுக்க வேணாமா? ஏன் சார் கோர்ட்டுக்கு கொண்டு வாரீங்க? பாபரி மசூதி இடிச்சவன் பேசிட்டு இருக்கிறது இடையில நமக்குள்ள சண்டை இல்லையா? விவகாரம் இல்லையா? வேதனையோடு பதிவு செய்கிறோம். பள்ளிகளில் புனர் நிர்மாணம் செய்யப்படுகிறது, ஒரு வேலை போகுது. நடைபெறுகிற நிகழ்வுகளை முன்னிறுத்தினா தானே உங்களுக்கு விளங்குங்கிறதுக்காண்டி சொல்றேன். இதெல்லாம் தேவையா அப்படின்னு கேட்கிறாள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. நம்ம வழியிலே கீழே நல்லா தானே இருந்துச்சு, எடுத்தாங்கன்னாங்க. அன்னைக்கு ஒரு இன்ஜினியர் வந்திருந்தார், அவர் அப்படி கீழே கூட்டு போனோம். பாருங்க, உங்களுக்கு தெரிந்த ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள்னு கேட்டோம். அவர் நேரா பார்த்துட்டு, இந்த இடத்தெல்லாம் சரிப்படுத்திருங்க, இது ரொம்ப பெரிய டேஞ்சரா போயிடும், அதெல்லாம் ஒழுங்குபடுத்திருங்க. நல்ல வேலை நீங்க அதை எடுத்தது சரியா போச்சு, இப்பமே அதை சரிப்படுத்திருங்க. 12 ஆண்டுகள் அதை பார்க்காமல் விட்டு விட்டோம், இடையில பிரச்சனை ஆகி போச்சு, அதனால சரிப்படுத்திருங்க சொல்லிட்டு, ஆங்காங்கே இந்த சேதங்கள் எல்லாம் இவ்வளவு பெரிய விளைவுகளுக்கு கொண்டு சென்று விடும், இதையெல்லாம் பக்குவமா சரிப்படுத்துங்க. இன்னும் பல்லாண்டுகள் அதை சீராக இருப்பதற்கு இப்பொழுது நீங்க வைக்கக்கூடிய சரியான செயல்கள் வழிவகுக்கும்னு சொல்லிட்டு போறார். அதையே செய்யணும். பள்ளிகள் நாம ஏன் அலங்கரிக்கணும் அப்படிம்பாங்க. இந்த வாஸ்தம் பேசக்கூடிய ஆள்கிட்ட வீட்டை போய் பார்த்தா தெரியும், அவருடைய வரவேற்புறைய அலங்காரமா இருக்கும். எங்க உங்க ஊட அலங்காரமா இருக்கலாம், பள்ளி இருக்கக்கூடாதா? பள்ளி கொஞ்சம் பார்ப்பதற்கு சீரா இருக்கக்கூடாதா? அங்க வரக்கூடிய ஆள் தொழக்கூடிய ஆளு தானே, தொழக்கூடாதா? நிம்மதியா இருக்க உள்ள பூந்த உடனே ஒரு மனசுல ஒரு அப்படியே பார்த்த உடனே அழகான ஒரு சந்தோஷம். என்கிற இல்லம் அல்லாஹ்வின் இல்லத்திற்கு நான் செய்கிறேன். செய்யக்கூடியவர்களை கூட செய்ய வேணாம்னு சொல்ற நபர்கள் எவ்வளவு சீதேவிகள் இருக்கிறாங்க தெரியுமா? அன்னைக்கு ஒரு சீதேவி சொல்றாங்க, சாப்பாடை கொண்டு அசத்துக்கு ஒரு இடத்துல கொண்டு கொடுத்தா, எதுக்கு கொடுத்திய? அசத் தான் சம்பளம் வாங்குறாருன்றான். எவ்வளவு தெளிவான ஆளா இருக்காம பாருங்க. ஏமா, அல்லாவுடைய இல்லத்துல இருந்துகிட்டு, அதுவும் ஜும்மாவுடைய நேரத்துல, ரொம்ப முக்கியமான நேரம், சாத்து துவா கபூலாகிற நேரத்துல மிம்பர் படிக்கும் இந்த முசல்லாவுக்கும் பக்கத்துல நின்றுகிட்டு இருந்து சொல்றேன், அல்லாஹ் பொய் சொன்னா நாக்கு அழுக செய்யட்டும், பொய் சொன்னா நாக்கு அழுகி நாசமா போகட்டும். இப்படி எல்லாம் கேட்கும்போது எவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது. ஏமா, நன்மையின் பால் மக்களை தூண்டுகிற சூழல்களை விட்டுட்டு, நீ செய்யாது இருந்தாலும் பரவாயில்லை, செய்யறவனையும் கூட செய்யாதே என்று தடுக்கிற ஒரு மகா பெரிய சமூகம் இஸ்லாமியனா இருக்கானா இல்லையா? இதுலயும் நமக்கு ரொம்ப பெரிய வருத்தம் என்ன தெரியுமா? அவரு ஐவேளை தொழுற அழுதுன்னார். அப்ப அந்த தொழுகை அவரை மானக்கேடானவற்றிலிருந்து தடுத்திருக்கிறதா? அவரை தகாத ஒன்றிலிருந்து பாதுகாத்திருக்கிறதா? இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாயி வல் முன்கர் அல்லாஹ் சொல்றான். அப்படின்னா நீ 5 வேளை தொழுகைய எக்ஸசைஸா பண்ணிருக்கிறியே தவிர அல்லாஹ்வுக்காண்டி செய்யலன்னு அர்த்தம். சும்மா குனிஞ்சு நிமிந்து நல்லா முட்டி நத்தி நல்லா தேய்ச்சி எடுத்திருக்கு, அவ்வளவுதானே தவிர அந்த தொழுகை திருத்தல்லன்னு அர்த்தம்.
அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும், நம் சமூகத்தை அல்லாஹ் பாதுகாப்பானாக. காலத்திற்கும் இந்த பள்ளிகள் எல்லாம் சரியான முறையில் அமைவதற்கு அல்லாஹ் துணை செய்வானாக. எல்லா வகையிலும் அதற்கு துணை நிற்க அருள் புரிவானாக. பள்ளிகளுக்காக நாம் வருகை தந்து அதிலே நாம் அலங்கரித்த இபாதாத்துகளால் அலங்கரிக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. பள்ளிகளின் தேவைகளுக்கு நமது பொருளாதாரங்கள், அன்னைக்கு ஒருத்தர் நான் இதை செய்யறேன், போன வாரம் சொன்னதோட ஒரு சீதேவி போன்ல தான் பேசினாங்க. அந்த நபரை இன்னும் நான் நேர்ல கூட இன்னும் பார்க்கல. இங்க வந்திருக்கலாம், போன தடவை வந்திருக்கிறாங்க. வந்ததுனால தான் நான் அவர்கிட்ட பேச நேர்ந்தது, போன்ல தான் பேசினது. வந்திருக்கிறாங்க. அது நான் உங்களை நான் உங்களை பார்த்திருக்கிறேன், ஆனா நீங்க என்ன பார்க்கல. ஏன்னா அவங்க சில பேர் அர்ஜென்டா போயிடுவாங்க, நிறைய பேரை நம்மளால பார்க்க முடியாது, அவங்க அர்ஜென்டா உடனே போயிடுவாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன தெரியும், ஏன்னா நாம தானே முன்னக்கு நிக்கிறோம், குர்பானி கடை நாங்க இங்கதான் நிக்கிறோம். ஆனா பார்த்த உடனே விளங்கிடும், மற்றவங்களுக்கு விளங்காது. அப்படி பார்த்தோன்னே பார்க்கல, இருந்தாலும் பொண்ணு சொன்னியோ என் மனசுல ஒரு ஹாஜத்தை, இது இப்படி செஞ்சு நான் இதை பொறுப்பேற்றுக்கலாமா, ஒரு விஷயத்த பொறுப்பேத்தாக. அப்ப நான் சொன்னேன், நீங்க பொறுப்பேத்தேன்னு சொல்றீங்க, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு தஆலா உங்களுக்கு சிறப்பமான நற்கூலிகள் அல்லாஹ் நசீபாக்கட்டும். ஆனா அதே சமயத்துல இன்னும் ஒரு உண்மையை நான் உங்ககிட்ட சொல்றேன், அது உங்களுக்கு இன்னும் மனசுல ஈமான் அதிகப்படுத்தும். அல்லாஹு தஆலா அவன் வீட்டுக்கு தேவையானத, இப்ப என் வீட்டுக்கு தேவைன்னா நான் தேர்ந்தெடுக்கிற மாதிரி அவன் வீட்டுக்கு தேவையானத அவன் தானே தேர்ந்தெடுப்பான். அவன் வீட்டுக்கு இது தேவைங்கிறத உங்களை எல்லாம் சூஸ் பண்ணி இருக்கிறாங்கிறத நினைச்சு சந்தோஷப்படுங்க அப்படின்னு. ரப்பு என்ன இதற்காக அவன் தேர்ந்தெடுத்திருக்கிறான். மனிதர்கள் பேசுவது செவிகளில் விழும் என்றால் ரப்பு பேசுவது கல்புகளில் தான் விழும். மனிதர்கள் பேசுவது செவிகளில் விழும், ரப்பு பேசினா எங்க விழும்? கல்புல விழும். அந்த கல்புல அல்லாஹ் உங்ககிட்ட பேசி இருக்கிறான், அதனாலதான் நீங்க வந்திருக்கிறியோ அப்படின்னு. யதார்த்தம் அதுதானே. அல்லாஹு தஆலா நமக்கெல்லாம் அந்த நசீபை தருவானாக. நமது கல்வோடு அல்லாஹ் என்றும் உரையாடுவானாக. அவனுடைய விஷயத்தில் நமக்கெல்லாம் தாராள விசாலங்களை தந்தருள் புரிவானாக. நன்மையில் மாத்திரமே நாம் குவிந்திருக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, திரும்ப அதே தான் நம்ம பள்ளியிட வேலை. ரமதானுக்கு முன்னால முடிக்கணும் அந்த விஷயத்தை. நிறைய பணிகள் இருக்கிறது. கிட்டத்தட்ட போட்டு பார்த்ததுல 20 லட்சத்தை தொடுகிறது. அந்த உள்ள இதெல்லாம் முடிக்கிறதுக்கு முன்னால் நீர் கசிவுகள் எல்லாம் இருந்திருக்கிறது. அவைகளை எல்லாம் சீர்படுத்த வேண்டிய பொறுப்புகளும் இருக்கிறது. இதை தாண்டி அத்தியாவசிய தேவைகள், சில அலங்காரங்கள், கொஞ்சம் இந்த காலத்திற்கு தோதுவாக லேசான அலங்காரங்கள், இவைகள் எல்லாம் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய ஆள் மனதில் அவைகளை எல்லாம் நீங்கள் உள்வாங்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்கள் உள்ளத்தில் அவன் போட்டு கேட்டால் நீங்கள் மறுத்து விடாதீர்கள். எண்ணம் வந்த பொழுது உடனே கொடுத்து விடுங்கள். இவைகள் எதுவும் நீங்கள் இறை இல்லத்திற்காக கொடுக்கிற எதுவும் பிறருக்கானதல்ல, அது உங்களுக்கான முன்பணங்கள், உங்களுடைய கபருக்கும் உங்களுடைய மறுமைக்குமான ஏற்கனவே நீங்கள் சேமித்து வைக்கக்கூடிய சேமிப்புகள். நிச்சயமாக சந்தேகமே இல்லை, அதை நீங்கள் நாளை மறுமையில் அனுபவித்தே தீருவீர்கள். அதற்கான முழு சந்தோஷத்தையும் கபரிலும் மஹ்ஷரிலும் பெற்றே தீருவீர்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எனவே நீங்கள் இவைகளில் ஒரு பெரும் பங்களிப்பு, உங்கள் இல்லங்களில் நீங்கள் சந்தோஷங்களை அனுபவிக்கிற பொழுது என் இறை இல்லத்திற்கு நான் இதைவிட கூடவே கொடுத்திருக்கிறேன் என்ற மன திருப்தியோடு நாம் இந்த உலகத்திலிருந்து விடைபெற வேண்டும். அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அதை தௌஃபீக் செய்வானாக. உங்கள் மன விசாலத்தின் செய்திகளை நீங்கள் அலுவலகத்தில், நிர்வாகத்தில் பதிவு செய்து நீங்கள் அதற்கான ஒரு முன்னேற்பாடுகளை செய்து விடுங்கள். அல்லாஹ் உங்கள் பொருளாதாரத்திலும் உங்களுடைய ஆரோக்கியத்திலும் உங்கள் குடும்பங்களிலும் அல்லாஹ் நிம்மதியையும் பரக்கத்தையும் நசீபாக்கி தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.